மம்மி ஒரு நிமிஷம் நான் இந்த பக்கம் வந்துக்கிறேன். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களை வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான்லாம் சாரி கட்டிட்டேன் அப்படின்னா வந்து கிச்சன் பக்கம் நுழையவே மாட்டேன், கிச்சனுக்குள்ளேயே வந்து நிற்க மாட்டேன். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி சாரி கட்டிட்டு கிச்சனுக்குள்ளே வரீங்க, சமைக்கிறீங்க, அதை வந்து அப்புறம் அந்த சாமான்லாம் தேய்க்கிறீங்க, அந்த தண்ணி வந்து சாரி மேலே படாதா, அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து தாங்குறீங்க அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சா எப்படி தாங்குறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க பத்தியா. பொண்ணா பிறந்துட்டோம், வேலை செய்யறதுக்கு யோசிச்சா எப்படி, நீங்களே சொல்லுங்க. அஸ்வின், உனக்கு லைட்டா குத்தம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க. என்ன சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் ரெடி ஆயிடுவோம். ரெடி ஆகி முடிச்ச பிறகு 100 வாட்டி எழுப்புவோம், எழமாட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்து வருவாங்க. கிளம்பும் போது தான் நீ டிஃபன் சாப்பிடுவேன், கரெக்டா? நான் ரெடி ஆயிடுவேன், அதுக்கப்புறம் தான் நீ டிஃபனே சாப்பிடுவேன். அப்போ சரி, இவங்க கிளம்புறதுக்கு டைம் இருக்கே, ஒரு தட்டை தேய்ச்சிருவோம் அப்படின்னு தட்டு தேய்க்கிறது. கிளம்பும் போது என் புருஷன் வந்து காஃபி கேட்பார், அப்போ காஃபியை போடுறது. அவங்க கிளம்புறதுக்குள்ள கேப்பில் வந்து அந்த பால் பாத்திரத்தை நம்ம தானே வந்து கழுவணும், நமக்கு யார் செய்ய போறா, சரி முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் உள்ள போறேன். அதுதான் நடக்குது. சரி, அதே மாதிரி நானும் ஒன்று சொல்றேன், ஆனா நீங்க வலிக்க கூடாது, சரியா? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி அச்சு. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னும் போது நான் கடைசி நேரத்துல ஏதாவது வந்து நின்னா, அதாவது என் மேல இருக்கிற சின்ன வயசு எல்லா வன்மத்தையும் கொட்டுவீங்க. எனக்குன்னு ஒண்ணுன்னு போது அப்பதான் நீங்க என்னமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. அப்போ நான் ஏதாவது சொல்லியிருக்கேன்னா, அப்போ இந்த இடத்துல யாருக்கு அதிக, இந்த இடத்துல யாருக்கு அதிக இது என்ன சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க பேசினா நானும் பேசுவேன். ஓகே ஓகே ஓகே. நான் எங்கடா பேசினேன், நீ கேட்டா நான் பதில் சொன்னேன். நான் கேட்கலாமா?